வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். நாங்கள் கொஞ்ச காலமாக மாடு வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் பண்ண ஒரு தப்பால் எங்கள் மாடு இன்றைக்கி எங்களை விட்டு போயிடுச்சு. இந்த பதிவு யாருக்காவது யூஸ் ஆகுன்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவையே நாங்கள் போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்னாடி, அதாவது 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி கிட்டத்தட்ட மணி 7 மணிக்கு எங்கள் மாடு கன்று ஈன்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிச்சது. 9 மணிக்கு அழகாக கன்றையும் ஈனிடுச்சு. கன்று ஈன உடனே நாங்களும் எப்பவுமே கொஞ்சம் கருப்பு எள்ளை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட எள்ளு புண்ணாக்கும், மாடு சிம்டம் காட்டும் போதே சுடு தண்ணி போட்டு எள்ளு புண்ணாக்கு ஊற வச்சிடுவேன். ஸோ 9 மணிக்கு அதுக்கு அழகாக இதெல்லாம் கலந்து வச்சாச்சு. மாடும் நல்லா சாப்பிட்டது. அதே மாதிரி மாடு கன்று குட்டியை நல்லா ஈண்டுச்சு. கன்றையும் நல்லா நக்கி கொடுத்தது. அரை மணி நேரத்தில் கன்று குட்டியும் சீம்பால் விட்டுட்டு என்ன பண்ணோம்னா, பாலை கறந்துடலாம், மடியை ஒட்டை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடியை கறக்கும் போது 3 காம்பில் பால் நல்லா இருந்தது. ஒரு காம்பில் மட்டும் பால் ஒரு மாதிரி கொஞ்சம் சிவப்பாக இருந்தது. ஸோ அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது மாடுக்குமே ஏதோ மடி சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதால சரி இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடக்கூடாதுன்னு மாட்டோட பாலை ஒட்ட கறந்துட்டோம். கறந்த அப்புறம் சரி மாடு கன்று போட்டாலும் நாங்கள் எப்பவுமே அதோட உறுப்பு தள்ளுற வைக்க எப்பவுமே அதுதான் எங்களுக்கு மெயின்னு நாங்கள் பார்ப்போம். உறுப்பு தள்ளணுமே, அப்போ அதுக்கு ஏதாவது தீவனம் கொடுக்கணுன்றதுக்கு வேண்டி வைக்கோலை எடுத்துட்டு போட்டால் மாடு வைக்கோலை சாப்பிடல. சரி வேற என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு மாட்டுக்கு நைஸ் கோதுமை தவிட நாங்கள் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ இருக்கும். அது கூட வெல்லம் கலந்து வச்சுட்டோம். நாங்கள் பண்ண மிக பெரிய தப்பே அதுதான்றது எனக்கு அடுத்தன்னைக்கு தான் தெரிய வந்தது. நான் என்ன யோசிச்சேன்னா, யூஸ்வலாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மாடு வளர்க்குறவர் எப்பவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் சொல்லியிருக்காரு, நைஸ் தவிடு கொடுக்கக்கூடாதுமா, இலை தவிடு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு அதில் பெருசாக அந்த டைமில் நான் இலத்தோடும் வாங்க மறந்துட்டேன். ரெண்டாவது எனக்கு என்னவோ இது ரெண்டுமே கோதுமையிலேருந்து தானே வருது, இதில் போய் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு யோசிச்சுட்டு மாடு உறுப்பு தள்ளணும், அதுக்கு தீவனம் உள்ளே எடுத்துக்க மாட்டேன், வைக்கோல் சாப்பிட மாட்டேன்றதால தான் நான் இது கொடுத்தேன். யூஸ்வலாக வைக்கோல் நல்லா சாப்பிடும். ஆனால் என்னவோ தெரியல, அந்த வாட்டி நான் வாங்கின வைக்கோலை மாடுங்க அதை சாப்பிடாமையே தள்ளல. அது ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததா என்னன்னு தெரியல. அன்னைக்கு சாப்பிடலன்னு சொல்ல வரல, அந்த வாட்டி வாங்கின வைக்கோலையே மாடுங்க நிறைய வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. அன்னைக்கும் அப்படிதான், வைக்கோல் வச்சா சாப்பிடல. சரி உறுப்பு தள்ளணுமேன்றதுக்கு வேண்டி நான் மிகப்பெரிய தப்பான அந்த கோதுமை நைஸ் தவிடு வச்சுட்டேன். அதுவே எனக்கு அது தப்புன்னு கூட தெரியல. மடியில பால் ஒட்ட கறந்தது கூட தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு சரியா தெரியல. மடி கறந்த உடனே ஒரு காம்பு அடிபட்டுடுச்சே, சரி அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நம்ம எப்பவுமே இயற்கை வழி மருத்துவம் தான் மாட்டுக்குமே பண்ணுவோம். அப்போ அதனால கற்றாழை, லெமனு, சுண்ணாம்பு, அதெல்லாம் மஞ்சத்தூள்லாம் நல்லா கலந்து மடியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தடவி விட்டுட்டு மாடுக்கும் வாயில லெமன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது புதுசாக கன்று இன்னதுன்றதால நான் அது மாதிரி கொடுக்காம வெறும் உப்பு மட்டும் போட்ட லெமன் ஊறுக்காய் எப்பவுமே வீட்டில் வச்சிருப்பேன். அதை மட்டும் ஒரு 2 பீஸ் எடுத்து அதோட தீவனத்திலே வச்சுட்டேன். மாடும் உறுப்பெல்லாம் தள்ளிடுச்சு. ஆனால் நான் கொடுத்த கோதுமை தவிடு தான் என் மாடுக்கு விஷமா மாறி இன்னைக்கு என்கிட்ட எங்கள் மாடே இல்லை. அது எப்போ எனக்கு தெரிய வந்ததுன்னா, அடுத்தன்னைக்கு காலையில் எழுந்த உடனே மாடுக்கு தீவனம் வச்சா மாடு தீவனம் எடுத்துக்கல. சரி உடனே நான் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணும்போது மாடுக்கு 2வது 3வது நாள் மில்க் ஃபீவர்னு வரும், கால்சியம் டவுன் ஆகிறதால அப்படின்னு தெரிய வந்தது. இது 2வது ஈற்று எங்கள் மாட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு உடனே வில்லிவாக்கத்தில் இருக்க ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாடோட வீடியோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே கேட்கும்போது ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு தெரியல ஃபீவர், காதை தொட்டு பார்த்தா. ஆனால் பெருசாக எனக்கு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க கிட்ட காமிச்சிட்டு மாடு சாப்பிடலன்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பி காம்ப்ளெக்ஸும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுத்தாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க சரியாயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டோமேன்ற தைரியத்தில் நாங்களும் இருந்தோம். ஆனால் ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப கழிஞ்சுது. அந்த மாதிரி கழிச்சல் நான் இதுவரைக்கும் எங்கள் மாடு 6 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம், எந்த மாடு கிட்டையும் நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் அப்பயாவது நான் ஒரு உஷாராக இருக்கலாம். என்னவோ தெரியல, எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தூக்கம் இல்லாத ஒரு டயர்னஸா என்னன்னு தெரியல. மாடு அழகா கன்று ஈனிச்சு உறுப்பு தள்ளிச்சுன்றதால எங்க மாடு ஆரோக்கியமா தான் இருக்குன்ற தைரியத்துல நம்மளும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டோமேன்றதால அந்த கழிச்சலை பத்தி நான் அப்பயே கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணியிருந்தாலும் மாடோட வயிற்றுல ஏதோ ஜீரணம் ஆகாத பொருள் இருக்குன்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியல.
மிகப்பெரிய தப்பா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பெரிய பையன் தான் போய் மாடை எழுப்பி பாக்குறான். மாடு தள்ளாடுது. எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் என் பையன் சொன்னா, அம்மா உடனே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போகணும்னு நான் நினைக்கல. ஏன்னா யூஸ்வலா நாங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இங்க சென்னையில வேப்பேரியில தான் இருக்கு. எங்க வீட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அது கிட்டத்தட்ட 12 மணியோட க்ளோஸ்டுன்னு தான் நான் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி மாடை கொண்டு போயிருக்கும் போது நாங்க 11-12 அது க்ளோஸ்டுன்றதால மணி 12 ஆயிடுச்சு. இனிமேட்டு அந்த ஆப்ஷன் கிடையாது. சரி உடனே வெட்டினரி டாக்டருக்கு கூப்பிடலாம்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வரேன்னு சொல்லுவாரு, ஆனா கடைசி வேகம் அவர் வரவே மாட்டாரு. இன்னொருத்தர் சொன்னா கரெக்டா வந்துருவார். அவருக்கு கால் பண்ணா அம்மா நான் 5 மணிக்கு தான் வர முடியும்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்பயாவது நான் சுதாரிச்சு வேற யார்கிட்ட கேட்கலாமா செய்யலாமான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்ப அவர்கிட்ட சொல்லும் போது என்ன மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா, இது கால்சியம் டெபிஷியன்சி தாமா, மாடு கால்சியம் ஏத்தின உடனே மாடு எழுந்துக்கோமா. நாங்க அவர்கிட்ட கழிச்சல் பத்தி சொன்ன மாதிரி எனக்கு கவனம் இல்ல, மாடு தடுமாறுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். அப்படின்னா கால்சியம் டவுன் ஆயிருக்கும், நான் ஏத்துனதும் நல்லா ஆயிடும்ன்ற மாதிரி அவரும் சொன்னாரு. 5 மணின்றது அவர் 5 மணிக்கு வரல, 7 மணி ஆயிடுச்சு. அப்பதான் கழிச்சல் ஆனதை பார்த்துட்டு சொன்னாரு, மாடு கன்று போட்ட மாடு கழிச்சலே ஆகக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் கேட்கும் போதுதான் நான் கொடுத்தது நைஸ் கோதுமை தவிடுன்னு சொல்லும் போதுதான், ஏமா அதை கொடுத்த, அது வயிற்றுல சப்பாத்தி மாவு மாதிரி செட் ஆயிடுமே, அது உனக்கு தெரியாதான்னு கேட்கும் போது, 6 வருஷமா நான் மாடு வளர்க்குறேன், எப்படி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கோதுமை இலத்தவுடுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நினைச்சு நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. என் மாடு இன்னைக்கு எங்களை விட்டு போயிடுச்சு. இந்த தப்பை தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. இனி என்னோட லைஃப்ல நான் என்ன நினைச்சேன்னா, இனிமேல் நம்ம கோதுமை தவிடுன்றது எங்க மாட்டுக்கு வாங்கவே கூடாது. இலை தவிடாகட்டும் இதுவாகட்டும் வேண்டாம். எங்க மாமியார் வீட்லயுமே மாடு வளர்க்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எப்பவுமே கடலை புண்ணாக்கும் உளுத்தம் பொட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் இங்க மக்காச்சோள மாவு, கோதுமை தவிடு, உளுத்தம் பொட்டு, கடலை புண்ணாக்கு கூட எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம், இதுதான் டெய்லியே நாங்க கொடுக்கறது, எங்க மாட்டுக்கு ரொட்டீனா கொடுக்கறது. அப்புறம் கூட கால்சியம் தண்ணி ஊத்துவேன், கிளிஞ்சல் சுண்ணாம்பை தண்ணியில போட்டு அந்த தெளிஞ்ச நீரை ஊத்துவேன், அசோலா கொடுப்பேன். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன். நானு ஏன் அன்னைக்கு என் மூளைக்கு அது எட்டலைன்னு எனக்கு தெரியல. அது பசையப்பா இருக்கும்போது அது குடல்ல ஒட்டுன்றது டாக்டர் சொல்லும் போதுதான் இதுக்கும் அதுக்கும் இருக்க வித்தியாசமே எனக்கு தெரிஞ்சது. ரெண்டுமே சேர்ந்தான பெரிய வித்தியாசம் என்ன இருக்க போகுதுன்றத ஒரு புரிதல் இல்லாததாலதான் இன்னைக்கு என் மாடை நான் இழந்துட்டேன். டைஜஷன் ப்ராப்ளம் தான் மெயின் ஆயிடுச்சு. 2வது சீம்பாலை ஒட்ட கறக்கக்கூடாது, அதிகமா பால் தர மாடுங்களுக்கு ஒட்ட கறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுவும் எனக்கு புது விஷயமா தெரிஞ்சது. இது 2வது தப்பு. 3வது தப்பு, நான் மடியில போட்டது கூட எனக்கு ஏதாவது கண்ணு போட்ட மாடுக்கு உடனே நான் ஒருவேளை ஆலோவேரா, மஞ்சள், இந்த மஞ்சள் தப்பு கிடையாது, லெமன் போட்டது இதெல்லாம் மாடுக்கு சீதனம் பண்ணிச்சான்னு தெரியல. ஏன்னா காலையில எங்க மாடுக்கு 10 மணிக்கு நான் பார்க்கும்போது மூக்குல சளி மாதிரி இருந்தது. இதுவே எங்க மாடுக்கு 6 வருஷமா வளர்க்குறேன், நான் மாடுக்கு அந்த மாதிரி மூக்குல சளி மாதிரி பார்த்ததே கிடையாது. நாங்க வேற மாடு காலையில சாப்பிடல, அப்பயாவது நாங்க மாடை குளிப்பாட்டாம இருக்கணும், சுட தண்ணி வச்சுதான் குளிப்பாட்டணும். பின்னாடி அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வேப்ப எண்ணெயில மஞ்சளை குழைச்சு பின்னாடி அறையெல்லாம் பூசி விட்டோம். அந்த குளிப்பாட்டினது கூட தப்புமா, அது கூட ஜன்னி வச்சிருக்கோம்னு எங்க மாடு வளர்க்குறவங்க சொன்னாங்க. எனக்கு இதுல எந்த தப்பு, எதெல்லாம் என்னோட தப்புன்னே எனக்கு தெரியல. எனக்கு புத்தி கெட்டினவேக்கும் மிகப்பெரிய தப்பு கோதுமை தவிடு கொடுத்தது, நைஸ் தவிடு கொடுத்தது. இதெல்லாமும் தப்புன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. கழிச்சல் ஆகும் போதாவது உஷாராயிருக்கலாம், அதுவும் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இது எனக்கு ஏன் இந்த பதிவிடுறேன்னா, அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சவங்க, புதுசா மாடு வளர்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும். கன்று போட்ட மாடுக்கு கண்டிப்பா கோதுமை நைஸ் தவிடு கொடுக்கவே கூடாது. நல்ல வரத்தீவனம், அதாவது ட்ரை ஃபாடர்ன்னு சொல்ற அந்த வைக்கோல், அந்த மாதிரி சோளத்தட்டு அது மாதிரி தான் போடணும். கருப்பட்டி, எள்ளு புண்ணாக்கு, எள்ளு கொஞ்சம் சிறிதளவு எப்பவுமே நாங்க கொடுக்கறதா. மாடுக்கு ஒரு எனர்ஜி வேணும், அது கன்றையினோடனே அதுக்கு எனர்ஜி லாஸ் இருக்கும், கருப்பட்டி அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எள்ளு புண்ணாக்கெல்லாம் அழுக்க தள்ளுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி சித்தா டாக்டர் சொன்னதுதான் அது. அதுல பெருசா தப்பு இருக்க சான்ஸ் இல்லை, இதுதான் ஒரு தப்பு. இது என்ன, எனக்கு இன்னொன்னு இத பதிவை பாக்குறவங்களுக்கு யாருன்னா தெரியும்னா எனக்கு தயவு செய்து சொல்லுங்க. மாடுங்க, நான் சென்னையில அண்ணா நகர்ல இருக்கேன். உண்மையாவே எமர்ஜென்சி சர்வீஸ்லாம் இருக்கு, ஆம்புலன்ஸ் வரும்னே சொல்றாங்க. எனக்கு இது வேகம் தெரியல. நானும் வேப்பேரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு தெரியும்னா ஒரு கமெண்ட்ல போடுங்க. உண்மையாவே சென்னையிலுமே அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கா, மாடுக்கு 24 மணி நேரம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல
காமிக்கிற வசதி இருக்கா? அது மாதிரி இருந்தா கூட என் மாடை காப்பாத்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்றாங்க, மாடு வந்து நீ காலையிலேயே என்கிட்ட சொல்லி இருந்தேன்னா அந்த வயிற்றுல ஜீரணம் ஆகாத பொருளை டியூப் போட்டு எடுக்கலாமா, ஆனா அதுக்கு மாடு வந்து நின்ற கண்டிஷன்ல இருக்கணுமா, ஏமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு எத்தனையோ பேர் கேட்டாங்க. நான் இதுல வந்து இந்த தப்பெல்லாம் தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க. இது ஒரு எனக்கு வந்து என் மாடை இழந்துதான் எனக்கு இந்த புத்தி வந்து கிடைச்சிருக்கு. அது எனக்கு மிகப்பெரிய தப்பு தான். ஆனா எங்க கன்று ஆரோக்கியமா இருக்கு. என் மாடுக்கு நான் வந்து பண்ண தப்புக்கு என் கண்ணுக்குட்டியை மட்டும்தான் நல்லபடியா வளர்த்து கொண்டு வர முடியும்ன்ற ஒரு இதுதான். இது வந்து யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இதுல நான் எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற என்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன்றத தயவு செய்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 7 மணிக்கு டாக்டர் வந்தாரு. அவர் குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தினாரு, அதே மாதிரி கால்சியம் ஏத்தினாரு, ஃபுட் பாய்சனிங் ஆகிருக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாரு. ஆனா எங்க மாடுக்கு எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாட்டுக்கார் வந்து பெருங்காயம் எடுத்துக்குவாமான்னு சொன்னாரு. ஆர்கானிக் பெருங்காயம் தான் கரைச்சி விட்டேன். ஆனா அது கொடுத்ததும் கொஞ்சம் கேஸ் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இருக்க எங்க மாடு கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் ஆகும்போது சரிம்மா என் மாடும் கொஞ்சம் பொழைக்கும் நானும் 10-11 மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஹோப்போட இருந்தேன். ஆனா சரி அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி மாடு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கலான்னு நாங்களா வாயில தண்ணி கொடுத்தோம். தண்ணி கொடுத்து 1 மணி நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா மாடோட வயிறு நல்லா, அந்த தண்ணி கொடுத்ததும் கொஞ்சம் பின்னாடி சாணமும் கொஞ்சம் வெளியே ரிலீஸ் ஆச்சு, கொஞ்சம் கழிச்சல் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு, கேஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா வயிறு திடீர்னு புஷ்ஷுன்னு வீங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறிது நேரத்துல மொத்தமே அந்த கோதுமை தவுடெல்லாம் வந்து தண்ணியா வந்து வாய் வழியா மூக்கு வழியா வந்து எங்க மாடு வந்து உயிர் விட்டுடுச்சு. அந்த டைம்ல அந்த கண்ல இருந்து ஒரு தண்ணி, அதுக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த தப்ப தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் முதலே தெரிஞ்சிருந்தா நான் என் மாடை காப்பாத்திருப்பேன். அந்த நோக்கத்துலதான் இந்த பதிவு எழுறேன். நன்றி, வணக்கம்.